வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 24. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்சிங் குவெரி அப்படின்ற கான்செப்டுக்கும் டூப்ளிகேட்டிங் குவெரி அப்படின்ற கான்செப்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் பவர் குவெரிக்குள்ளே போயிட்டு இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு blank எக்ஸல்லேருந்து தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை லோட் பண்ணிவிட்டு என்ன கான்டெக்ஸ்ட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது பவர் குவெரி எடிட்டரை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு டேட்டா டேபுக்கு போகிறோம், கெட் டேட்டா போகிறேன், லான்ச் பவர் குவெரி எடிட்டர். பவர் குவெரி லான்ச் ஆகிடுச்சு. ஹோம் டேபில் ரைட் எக்ஸ்ட்ரீமில் நியூ சோர்ஸ்க்கு போகிறோம், ஃபைல் எக்ஸல் ஒர்க் புக். நம்மளோட சோர்ஸ் வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் மாடியூல் 23. இந்த ஃபைல் தான் எடுத்துக்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு. இம்போர்ட்னு கொடுத்துறேன். இப்போ நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டேட்டா இருக்கிற ஷீட்டை செலக்ட் பண்ணுறோம், தென் ஓகேன்னு கொடுத்துட்றோம். இப்போ டேட்டா லோட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா கான்செப்டை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த ஸ்டெப்ஸும் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா கான்டெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். வந்திருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு பர்ஃபெக்ட்லி ஃபைன். இந்த குவெரியை நான் என்னன்னு ரீநேம் பண்ண போகிறேன்னா பேஸ் குவெரி அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட டாஸ்க் என்னென்னா, இதில் 3 ரீஜனோட டேட்டா உள்ளே இருக்குது. ஒவ்வொரு ரீஜனையும் தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேஸ் குவெரியை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். பேஸ் குவெரியிலேருந்து 3 டூப்ளிகேட் குவெரியை க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட 3 ரீஜன் இருக்குது, அதனால் 3 குவெரி க்ரியேட் பண்ணுறேன் டூப்ளிகேஷன் மூலயமா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்ன நேம் பண்ண போகிறேன்னா சென்னை. ரெண்டாவது குவெரியை பெங்களூர் அப்படின்னு ரீநேம் பண்ண போகிறேன். மூணாவது குவெரியை மும்பை அப்படின்னு ரீநேம் பண்ண போகிறேன். இப்போ 3 குவெரியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் டூப்ளிகேஷன் மூலயமா. க்ரியேட் பண்ண அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுது, சரி நம்ம டேக்ஸ் வேல்யூ கால்குலேட்டே பண்ணலையே, கால்குலேட் பண்ணியிருக்கணுமே. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பேஸ் குவெரியில் போயிட்டு டேக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணால் டூப்ளிகேட் பண்ணியிருக்கிற மற்ற குவெரியில் அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். இப்போ நான் பேஸ் குவெரிக்கு போகிறேன், ஆட் காலம் போயிட்டு கஸ்டம் காலம். இப்போ நம்மளோட கஸ்டம் காலம் என்னன்னு கொடுக்க போகிறோம்னா டேக்ஸ் அமௌண்ட். இப்போ இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேல்குலேஷன் என்ன, 18% ரெவென்யூவில் 18% கேல்குலேட் பண்ணோம். ஸோ ரெவென்யூவை டபுள் கிளிக் பண்ணுறேன், மல்டிப்ளைட் வித் 0.18. இதுதான் நம்மளோட கேல்குலேஷன். இப்போ ஓகேன்னு கொடுத்துட்றோம். டேக்ஸ் வேல்யூ கேல்குலேட் ஆகிடுச்சு பேஸ் குவெரியில். இதோட டேட்டா டைப்பை டெசிமலில் செட் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு டேக்ஸ் அமௌண்ட் காலம் பேஸ் குவெரியில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டூப்ளிகேட் பண்ணியிருக்கிற அந்த இண்டிவிஜுவல் குவெரிஸில் இந்த காலம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சரி, நான் சென்னை குவெரிக்கு போகிறேன். சென்னை குவெரியில் நம்ம இன்னும் சென்னைக்கு ஃபில்டர் பண்ணல, பட் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு அந்த டேக்ஸ் காலம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன், வரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குவெரியை நம்ம டூப்ளிகேட் பண்ணோன்னா அது இண்டிபெண்ட் குவெரியே தானே தவிர டிபெண்ட் குவெரி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பேஸ் குவெரியிலேருந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண உடனே பேஸ் குவெரி வேறு, நம்மளோட சென்னை குவெரி வேறு. பேஸ் குவெரியில் நடக்கிற எந்த விஷயமும் நம்மளோட சென்னை குவெரியை டிஸ்டர்ப் பண்ணாது. பட் எனக்கு பேஸ் குவெரியில் நான் எது பண்ணாலும் சென்னை குவெரிலையும் வரணும், மும்பை குவெரிலையும் வரணும், பெங்களூர்லேயும் வரணும். ஸோ பேஸில் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் மற்ற குவெரிஸை நம்ம க்ரியேட் பண்ண பேஸ் குவெரியிலேருந்து க்ரியேட் பண்ண அந்த குவெரிஸில் எனக்கு அதே சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் டூப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, ரெஃபரன்சிங் பண்ணணும். இப்போ சில பேருக்கு என்ன தாட் வரும்னா, சார் நம்ம ஏன் இந்த 18% கேல்குலேஷனை பேஸ் குவெரியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தாட் வரும். கண்டிப்பாக அது தப்பே கிடையாது, அப்சல்யூட்லி ரைட். சரி, அப்போ நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நீங்கள் டேக்ஸ் ரேட் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு என்ன சொல்கிறேன், 18% கிடையாது டேக்ஸு, 15%ன்னு சொல்கிறேன். 3 மாதம் கழிச்சு டேக்ஸ் ரேட் மாறுது 15%. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ பேஸ் குவெரியில் போய் மாற்றினா மாறுமா? மாறாது. அப்போ ஒவ்வொரு டூப்ளிகேட் பண்ண குவெரிலையும் அந்த 0.18 நம்ம 0.15ன்னு மாற்றணும். இப்போ என்னோடய கேஸில் வெறும் 3 ரீஜன் தான்.
சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் வைஸ் query க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, 28 ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ளே போய் மாற்றுறதுன்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க், இட்ஸ் அ டாண்டிங் டாஸ்க், ரொம்ப பெரிய வேலையாயிடும். அதனால தான் பவர் queryயில் ரெஃபரன்சிங்க்கு போகிறது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன அடிஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த விதத்துலையும் உங்களோட ரெஃபரன்ஸ்டு query டிஸ்டர்ப் ஆகாது. நாளைக்கு ஏதாவது காமெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேஸ் queryயில் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற queriesல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரி, இதை ஆக்ஷனில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 queryயும் டூப்ளிகேட்டில் க்ரியேட் பண்ண இந்த 3 queryயும் டெலீட் பண்ணிட்டு போகிறேன். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரெஃபரன்சிங் மூலமாக க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணாமல் ரெஃபரன்ஸ்ன்னு கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ், இதே மாதிரி பேஸ் queryலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து, இப்போ இந்த queryயை நம்ம லாஸ்ட் டைம் மாதிரியே சென்னை அப்படின்னு ரீநேம் பண்ணுறோம். இதை என்ன மாதிரி ரீநேம் பண்ணியிருந்தோம், பெங்களூர். லாஸ்ட் ஒன் வந்துட்டு மும்பை, ரீநேம் பண்ணிட்டோம். இப்போது நான் சென்னை queryக்கு போயிட்டு ஃபில்டர்லாம் பண்ணிடுறேன். இப்போ சென்னை மட்டும்தான் சென்னை queryயில் இருக்கணும், அதை ஃபில்டர் பண்ணுறேன். பெங்களூருக்கு போகிறேன். இது எதுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த ரெஃபரன்ஸ்டு queriesல நம்ம ஃபில்டரிங், சார்ட்டிங், எனி அடிஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தாராளமாக பண்ணலாம். அது எந்த விதத்துலையும் நம்மளோட queryயை பாதிக்காது. சரி, எல்லாம் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அதே சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம பேஸ் queryயில் போயிட்டு டேக்ஸ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் மாதிரியே எப்படி பண்ண போகிறோம், ஆட் காலம், கஸ்டம் காலம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் queryயில் ஏற்கனவே க்ரியேட் பண்ண காலம் இருக்குது, ஸோ அதுவும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம அதுலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணதால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் அந்த காலம் உள்ளே இருக்கான்னு பார்த்துருவோம். சென்னையிலையும் அந்த டேக்ஸ் காலம் இருக்குது பாருங்கள். இப்போது நான் அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் சொன்னால அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது 0.18ன்றத 0.15ன்னு மாற்றணும். ஸோ நான் பேஸ் queryக்கு போயிட்டு என்னுடைய கஸ்டம் காலம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த காலம் ஸ்டெப்புக்கு போயிட்டு கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 0.18ன்றத 0.15ன்னு மாற்றுறேன். எங்கே மாற்றுறேன், பேஸ் queryயில் மட்டும்தான் மாற்றுறேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணிட்டு அது பெர்ஃபார்ம் பண்ணுறதா அதையும் பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. 0.15 கால்குலேட் பண்ணிடுச்சு, பேஸ் queryயில் கால்குலேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு சென்னையிலையும் பெங்களூர்லேயும் மும்பையிலையும் அது சேஞ்ச் நடந்திருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ சென்னைக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்க்குறேன் 3185. இந்த 3185க்கு 0.15 நம்ம கால்குலேட் பண்ணிவிடுவோம் கம்ப்யூட்டரில், நம்ம வேலிடேட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸி. 3185 கரெக்டுங்களா, 3185 இன்ட்டு 0.15. பட் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன பர்சன்டேஜ் இருந்தது, 0.18 இருந்தது. ஸோ 477.75 தான் வந்திருக்கணும். நம்ம சென்னையில் பார்க்கலாம், ரைட் சைடில் டேக்ஸ் வேல்யூ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 477.75. அப்படின்னா நம்ம பேஸ் queryயில் பண்ண சேஞ்சை நம்ம ரெஃபரன்ஸ்டு queriesலையும் நம்ம பார்க்க முடியும். பெங்களூரில் பார்க்கலாம் 2156, அதோட 15% செக் பண்ணிடலாமா. 323.40 இருக்கான்னு பார்த்துடலாமா. 323.40 பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, சரி. அப்போ ஏற்கனவே இருக்கிற காலமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அந்த சேஞ்ச் எடுத்துக்குதுன்றதை பார்த்துட்டோம். உங்களோட திருப்திக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணால் அதுவும் வருமா அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ பேஸ் queryக்கு போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ண போகிறேன். ரெவென்யூ காலமை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் காலம் க்ரியேட் பண்ணுறேன். ரெவென்யூ வந்து 3000க்கு மேலே இருந்ததுன்னா ஹை ப்ரையாரிட்டி, 3000க்கு கீழே இருந்ததுன்னா லோ ப்ரையாரிட்டின்னு போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆட் காலம், கண்டிஷ்னல் காலம். இந்த காலம்க்கு பேர் வந்து டிரான்சாக்ஷன் கேட்டகரி அப்படின்னு கொடுக்குறோம். பேஸ் queryயில் பண்ணுறேன். ஓகே, எந்த காலம் செக் பண்ண போகிறோம், ரெவென்யூ வந்து 3000க்கு மேலே இருந்ததுன்னா அது எந்த கேட்டகரிகளுக்கு போடுறோம், ஹை கேட்டகரி. அப்படி இல்லைன்னா அது லோ கேட்டகரி அப்படின்னு போட்டுடுறோம். இப்போ இது வந்து ஓகேன்னு கொடுக்கும்போது எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட டேட்டா டைப்பையும் நான் வந்து டெக்ஸ்ட்டுன்னு போட்டுறேன். பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. பட் இதை நம்ம எங்கே பண்ணியிருக்கோம், பேஸ் queryயில் மட்டும் பண்ணியிருக்கோம். அப்போ ரெஃபரன்ஸ் பண்ணால் மற்ற queryலையும் இந்த காலம் க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சென்னைக்கு போகலாம். சென்னை போயிட்டு நான் செக் பண்ணுறேன். லாஸ்ட்டு காலம் வந்திருக்கா பர்ஃபெக்டாக. அப்படின்னா நம்ம பேஸ் queryயில் டிஸ்டர்ப் பண்ணால்
மற்ற இடத்துலையும் அதை நம்மளால் பார்க்க முடியுதா? ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் நடித்த படம் ரமணாவில் வர மாதிரி அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் அப்படின்ற மாதிரி பேஸ் queryல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த சேஞ்ச் பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் சொல்லும்போது பேஸ் queryலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ண எல்லா queryலையும் அந்த சேஞ்சை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா லிங்கேஜ் இருக்குது, டிபெண்டன்சி இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் பேஸ் queryலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேஸ் queryலேருந்து வந்த காலம்ஸ் எதையுமே ரெஃபரன்ஸ்டு queriesல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்மளோட பேஸ் queryலேருந்து ஒரு 10 காலமோட நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 10 காலமை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 10 காலமை இன்வால்வ் பண்ணி நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் சரி அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெஃபரன்ஸ்டு queriesல வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு காலமை ரெஃபரன்ஸ் பண்ண queryயை டெலீட் பண்ணிட்டீங்க, பட் பேஸ் queryயில் டெலீட் பண்ண காலமை பேஸ் பண்ணி ஏதாவது கேல்குலேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா ரெஃபரன்சிங் பண்ணோன்னா பேஸ் queryயில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் அது ரெஃபரன்ஸ் பண்ண queriesல நம்மளால் பார்க்க முடியும். அதே டூப்ளிகேட் query பண்ணியிருந்தோன்னா பேஸ் queryயில் என்ன பண்ணாலும் நம்மளால் டூப்ளிகேஷன் queryயில் பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். இதோட நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட மறுபடியும் உங்களை பவர் queryயில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.